மகராசி என்பவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கலாம். 2025 ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் பார்ப்போம். மகராசி என்பவர்களுக்கு 2025 ஆண்டு பல நல்ல நன்மைகளை கொடுக்கும். 7 சனியிலிருந்து விடுவிடுவீர்கள். அதாவது தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி 4ஆம் மாதம் சித்திரை மாதம் 2025 தொடக்கம் 4ஆம் மாதம் 2026 வரைக்குமான உங்களின் புத்தாண்டு பலனை பார்க்கலாம். 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 உங்களுக்கு 7 சனியின் பிடியிலிருந்து விடுபடுகின்றீர்கள் மகராசி என்பர்களே. ஆகவே உங்களுக்கு சனி நல்ல ஆண்டை கொடுப்பார். ஆரோக்கியம் மேம்படும். புதிய நண்பர்களின் தொடர்புகள் கிடைக்கும். இவ்வளவு நாளும் 7 சனி நடந்தபடியா நீங்கள் புதிய முயற்சிகள் செய்தால் பிரச்சனை வரும், உங்களுக்கு ஏமாந்து விடுவீர்கள் சொன்னால் இனி நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில்கள் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மகராசி என்பவர்களே. திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் எடுங்கள். குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் நடவடிக்கையில் கவனம் எடுக்கவும். கல்வியக்கும் மாணவர்களாக இருந்தால் மகராசி என்பவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ சிவப்பு கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியாதவர்களுக்கு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டும். ஒரு குறைஞ்சது ஒரு 10 பேருக்காகவும் பகிருங்கள், அப்பான் பயன்பெறுவார்கள். அது வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் ஒட்டுகளி தெளிவான களி ஜாதகம் சொந்த கைரே சேர்ந்த பரிகாரம் சொந்த எழுதி கேட்கலாம். இல்லாட்டி முழுமையாக கொண்டா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல கேட்கலாம். இதுல இலவசமாக எழுதி கேளுங்கள். மற்றபடி நீங்கள் நான் சொன்ன பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பாருங்கள். கைரேகை ஜாதகத்தை வச்சு எப்படி துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லலாமா அதே விட துல்லியமாக கைரேகையை வச்சு சொல்லலாம். சொல்லி போட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை பற்றி சொல்லி போட்டுக்கிறேன். அரசு வேலையா, தனியார் வேலையா, வேலையே இல்லையா, எத்தனை வயதில் வேலை கிடைக்கும் என்றதெல்லாம் துல்லியமா சொல்லிக்கிறேன். உங்களுக்கான சூரிய ரேகையிலிருந்து சகலதையும் சொல்லி போடுறேன். என்னென்ன ரேகைகள் குறியீடுகள் புள்ளி இருந்தால் வேலை கிடைக்கும், என்ன திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், கல்வி மற்றும் உங்களின் ஆயுள், குழந்தை பாக்கியம் சக்கலவற்றையும் பற்றி சொல்லி போட்டுக்கிறேன். மற்றும் உங்களின் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டம் தரவு துரதிர்ஷ்டம் தரவு எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். மாதராசி பலன், புத்தாண்டு பலன், 6 வருட புத்தாண்டு பலன் 2025 ஆண்டு நியூ இயர்ல இருந்து, அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்குமான எண்கள், நட்சத்திரங்கள், ராசிகளுக்கான புத்தாண்டு பலன், குரு, சனி, கேது, ராகேது பேச்சு பலன்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ராசிகளுக்கு எல்லாம் போட்டுக்கிறேன். மற்றும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ராசி நீங்க கட்டாயம் பார்க்கணும். என்றால் உங்களுக்கு திசை யோகமா இருந்து, திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமா இருந்துட்டு அது எந்த நபரா இருந்தாலும் குபேர யோகம் தான். ஆகவே பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலனையும் சொல்லிக்கிறேன். நட்சத்திரத்தின் வாழ்க்கை ராசி 2-3 வரை மந்திரம், கூற வேண்டிய மந்திரம், வழிபட வேண்டிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் மற்றும் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்துல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ராசி சொல்லிக்கிறேன். போய் பாருங்கள். மற்றும் இதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது வாசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல், யூடியூப் சேனல். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள். என்ற பகிரும் சப்ரீடர்ஸுக்கு எனது வாழ்த்துக்கள். 6000 சப்ரீடர்ஸு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். குழந்தைகளை, உங்களின் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுற்றுலா மேற்கொள்வீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியக்கும் மாணவர்களாக இருந்தால் மகராசியினர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்வி பயில்வர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் அழுத்தம் குறையும். மகராசி என்பவர்களே, மொத்தத்தில் உங்களுக்கு 80% நற்பலன்கள் ஏற்படும். 2025 ஆண்டு சனி பேச்சு மற்றும் குரு பேச்சு ஆகிய 2 முக்கிய ஜோதிட நிகழ்வுகளும் இவற்றின் தாக்கம் அனைத்தும் ராசிகளிலும் காணப்படும். 6ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம். ஆரோக்கியம் மேம்படும். அதாவது இந்த பலன் பொதுவானவை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடலாம். கிரகங்களின் பேச்சுகள், அவற்றின் தாக்கம் மற்றும் தனிப்பட்ட ஜாதக கணிப்புகள் அடிப்படையில் ராசிகளுக்கான பலன் மாறுபடும். அடுத்தது கும்பராசி.